ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை காலையில. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வரப்பயே அஜி ஒரு கேள்வி கேட்டான். "ஏம்மா என்ன இப்பலாம் வந்து லேட்டா எந்திரிக்கிற?" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஹாலிடேக்கு லீவ் எடுத்த மாரி வந்து லேட்டா தான் எந்திரிச்சிட்டு இருக்கேன். ஒரு சிலர் இந்த மாரி பேசி போடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பேசி போடுறதுக்கு எனக்கும் ஆசை தான். என்னன்னே தெரியல. இந்த பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு வீடியோ போடணும்னு உட்காந்தாலே ஏகப்பட்ட வேலைகள் வந்து லைன்ல வந்து நின்னுட்டு இருக்கு. அதனால வந்து வீடியோ போடுறதுக்கிட்டே வந்து போக முடியல. அதான் ரீசன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கும் சும்மாவே பாட்டே போடுறோமே, பேசி போடணும்னு தான் ஆசை. என்ன பண்றது? இந்த மாரி தான் இருக்கு. இந்த மணி பிளான்ட் வந்து கீழ அந்த படிக்கட்டுல வச்சிருந்தேன். அந்த குட்டி, குட்டி பாம்புலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நெறையா வருது. இன்னைக்கு காலைல போல ஷார்ட்ஸ்ல கூட கேட்டாங்க. "இவ்ளோ புதார் மாரி இருக்கே, பாம்பு வராதான்னு?" கேட்டிருந்தேங்க. ஆல்ரெடி குட்டி பாம்பு, பெரிய பாம்பு எல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு. இந்த மணி பிளான்ட்ல வந்து பூந்து அது அடப்பா இருக்கிற மாரி தெரியுது. அதனால படிக்கட்டுல இருந்து மேல இங்க இந்த படிக்கட்டுல எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அங்க எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால நேத்தே வந்து மாவுலாம் அரைச்சு வந்து போட்டிருந்தேன். மாவு ரெசிபி வேற கேட்டுக்கிட்டே இருக்கேங்க. எனக்குவே அந்த மாவ காமிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரமா அடுத்த டைம் இட்லிக்கு ஊற வைக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால இன்னைக்கு காலையிலேயே அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேத்திட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த ரொட்டீனை வந்து ரொம்ப நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து நார்மல் ரொட்டீனுக்கு கொஞ்சம் வர மாரி இருக்கு. இது எடுத்து வச்சுட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து தெருவுல எடுத்துட்டு வருவாங்க. வாழைப்பூ வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. வாழைப்பூ எல்லாம் ரூ. 10 இருந்தது, ரூ. 15 இருந்தது. இப்ப ரூ. 20 வாழைப்பூ. அது கிளீன் பண்ணி எடுத்தோடனே கொஞ்சமா தான் இருந்தது. கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். வாழைப்பூ வடை ரெசிபி வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சரி ஷேர் பண்ணலான்ட்டு. ஒரு சிலர்லாம் என்ன மாரி யாரெல்லாம் இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. அந்த மாரி ஃப்ரிட்ஜ்ல ஒரு சில பொருட்லாம் வச்சிருவேன். வச்சதுக்கப்புறம் காலையில வைப்பேன். ஈவினிங் வந்து அது என்ன வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்கு. இந்த மாரி நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வச்சேன்னே தெரியாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்துலாம் கொட்டியிருக்கேன். அந்த மாரி தான் இப்பவுமே நடக்குது. வாழைப்பூ வடை செய்யலான்னு வச்சிருக்கேன். அது என்னைக்கு வந்து மறந்துட்டு என்னைக்கு எடுக்க போறேன்னு தெரியல. இன்னைக்கு வந்து இட்லி வந்து செய்ய போறேன்றதால இந்த சாம்பார் வச்சிடலான்றத சாம்பாருக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாம்பார் ரெசிபியோட நேத்து போட்டு ஷார்ட்ஸ்ல வேற கேட்டிருந்தீங்க. பெருசா எதுவும் நான் செய்ய மாட்டேன். சும்மா பருப்புலாம் பாசி பருப்பு, துவரம் பருப்பு போட்டு இருக்கிற காய் சௌசௌ, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே இருந்ததுன்னா அத வந்து போட்டுப்பேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இத போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டுட்டு, சாம்பார் பொடி இருந்தா போடுவேன். இல்ல மஞ்சத்தூள், காரத்தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நார்மலா எப்பயும் தாளிப்பேன் இல்லையா? அதே மாரி தான் சாம்பார் வைப்பேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது. ஸ்பெஷலான சாம்பார்னா சாம்பார் பொடி போட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி வைப்பேன். இது நார்மல் சாம்பார் தான். அவசரத்துக்கு வைக்கிற சாம்பார்ன்னு சொல்லலாம். இப்பலாம் லஞ்சுக்கு வந்து பசங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்லாம் எதனா செய்யுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்பலாம் வந்து நெல்லிக்காய் சாதம் செய்றேன்னு சொன்னா, அது வேணாமா, இது வேணாமான்னு சொல்றாங்க. அதனால நான் எதுவுமே வந்து கேட்கவே இல்ல. இன்னைக்கு கொஞ்சமா தக்காளி சாதம் வந்து செஞ்சு குடுத்துடலான்னு தக்காளி சாதம் செஞ்சு குடுத்துட்டு, வத்தல் வாங்கி வச்சு ரொம்ப நாளா அது சரி பொரிச்சு காலி பண்ணிடலான்றதுக்காக வத்தல் வந்து பொரிச்சு குடுத்துருந்தேன். நேத்து கமலவேணி சிஸ்டரோட பொண்ணுக்கு நந்தனாவுக்கு வந்து பிறந்த நாள் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னால நேத்து வீடியோ வந்து போட முடியல. சாரி, இன்னைக்கு விஷ் பண்ணிக்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நந்தனா. எப்பவும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும் தங்கம். அடுத்ததா விமல் ஐடியில இருந்து அவங்க சன்னு யாதவ்க்கு வந்து பிறந்த நாள் நேத்து. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாதவ். எப்ப ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா